ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குழு குழுன்னு ஜெல்லியில் சூப்பராக நம்ம ஒரு ஜூஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம இந்த ஜூஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு பேக்கெட் அளவு ஜெல்லி இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் வாங்கினேன். இந்த ஜெல்லியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறுச்சுன்னா நம்மளுக்கு ஜெல்லி ரெடி பண்ணும்போது ஈஸியாகவே கரைஞ்சிரும். இப்போ நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நம்ம சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜெல்லி நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சர்க்கரை, இந்த ஜெல்லி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் கலருக்காக ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர், க்ரீன் கலர், அப்புறம் ரெட் கலர், அந்த மாதிரி ஒரு 3 கலர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜெல்லி நல்லாவே ரெடி ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஜெல்லியை 3 தட்டுகளை பிரித்து ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கலரை 3 கலரையும் ஒவ்வொன்றுத்துலையாக சேர்த்து நம்ம நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஜெல்லி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கலர் கலராக ஜெல்லி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஜூஸ் போட்டாலும், ரோஸ் மில்க்கு, பால் சர்பத் எது போட்டாலும் இந்த ஜெல்லியையும் கொஞ்சம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் கலர் கலராக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கலர் போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரோஸ் மில்கில் அந்த சிரப் இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாகவே ஜெல்லி மட்டும் ரெடி பண்ணிங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படின்னா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் கலர் சேர்க்குறேன் வீடியோக்காக. உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ப்ளைனாகவே பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த 3 கலரையுமே தனித்தனி தட்டில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் ஜவ்வரிசி சேர்த்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இந்த ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சின பால் தான் இது, நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பால் நல்லா கொதித்து அந்த சர்க்கரை, ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறணும். இப்போ இந்த ஜெல்லி நம்ம தட்டில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கத்தியில் நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் இந்த சைடு கோடு அந்த சைடு கோடுன்னு போட்டிங்கன்னா அப்படியே நல்லா குட்டி குட்டியாக நம்மளுக்கு பொடியாக வந்துடும். பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ நான் 3 தட்டில் இருக்கிறதையுமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஜூஸ் போடும்போதெல்லாம் நீங்கள் இதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜூஸ் குடிங்க, சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணியாச்சு. பால் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுவும் நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இப்போ இந்த ஜெல்லியை நம்ம 3 கலரையுமே அந்த பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே 1 ஸ்பூன் சப்ஜா விதையை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த சப்ஜா விதையும் இதிலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.